நான் சமீபத்துல ஒரு புத்தகம் வாசிச்சேங்க. அந்த புத்தகத்தை தான் நான் இப்ப கையில வச்சிருக்கேன். அழகிரிசாமியின் கடிதங்கள். ராஜநாராயணனுக்காக அழகிரிசாமி அப்படிங்கிற எழுத்தாளர் நிறைய கடிதங்களை எழுதியிருக்காங்க. அதையெல்லாம் சேகரிச்சு வச்ச கீரா ஐயா அத ஒரு தொகுப்பா இந்த மாதிரி ஒரு புத்தகமா வெளியிட்டு இருக்காங்க. இந்த உலகத்துல கடிதங்கள் எழுதுறதை விட, பெறதை விட, வாசிக்கிறதை விட அதை சேகரிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான விஷயம். இந்த காலத்துல தானங்க செல்போன் வந்துச்சு, இன்ஸ்டா வந்துச்சு, பேஸ்புக் வந்துச்சு, எல்லாமே நம்ம வேகமா பகிர்ந்துட்டு இருக்கோம். ஆனா அந்த காலத்துல கடிதம் எழுதுறதுக்கான சந்தோஷம் வேற எதுலயுமே கிடையாது அப்படிங்கிறத இந்த புத்தகத்தை வாசிச்சதுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. இங்க ஒரு காதலன் ஒரு காதலிய பார்த்து என் உயிரே, என் அன்பே அப்படின்னு பகிர்ந்துக்கலாம். ஆனா நண்பர்களுக்கு இடையேயான அந்த கடிதம் எழுதல்ல என் உயிர் தோழனே, என் ஆறு உயிர் ஆனவனே அப்படிங்கிற அழகான எழுத்துக்களோட வரிகளோட இந்த கடிதங்கள் எல்லாம் நகர்ந்து போகுது. சுமார் 99 கடிதங்களை கீரா ஐயா சேமிச்சு வச்சிருக்காங்க. 45 வருடங்களாக இக்கடிதங்களை எப்படி பாதுகாத்து வைத்திருந்தேன் என்பதே அதிசயம்தான் அப்படிங்கிறத ஐயா இந்த தொகுப்பின் முன்னுரையில ரொம்ப அழகா குறிப்பிட்டிருக்காங்க. 1987 முதல் தொகுப்பு வெளிவந்திருக்கு. இந்த கடிதத்துல சிலவற்றில முன் பாதி கிடையாதான், பின் பாதியும் கிடையாதான். ஆனா எப்போதுமே எங்களுடைய நட்பு இந்த கடிதத்தில் இருந்திருக்கிறது அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. நீங்களும் இந்த புத்தகத்தை வாசிச்சு பாருங்க.